கங்கை ஆற்றுல பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி அதிகமாகிருச்சு. அதனால் ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு போக முடியல. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம கேதார் காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். தண்ணி அக்கறை வரைக்கும் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறனாலாம் மக்கள் நடந்து வருவாங்க போவாங்க. ஒரு காட்டிலேருந்து ஒரு காட்டு, இதுலேருந்து அப்படியே நேராக போனீங்க அப்படின்னா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டரில் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்லாம் மேலே வரைக்கும் நிற்கிது. ஸோ யாராலையும் ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு போக முடியாது, படி வழியாக போக முடியாது, மேலே தான் ரோடு வழியாக தான் போய் ஆகணும். ஸோ வரவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்கறை வரைக்குமே தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. போட்டு எல்லாமே நிறுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கங்கா ஆரத்தியில் போட்லாம் நிற்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து கங்கா ஆரத்தி பார்க்கணுன்னா தசாஸ்வமேட் காட்டில் தான் பார்க்க முடியும். வேறு ஆப்ஷன் இல்லை. போட்டில் போயெல்லாம் முன்ன மாதிரி பார்க்க முடியாது. தசாஸ்வமேட் காட்டில் தான் போய் பார்க்க முடியும். போட்டு மக்களுக்கு வந்து போட்டில் போய் நீங்கள் சுற்றி பார்க்குறதும் இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. போட்லாம் அதிகமாக யாரும் தண்ணியோட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இழுவை. அதனால் யாரும் போகிறதில்ல. ஸோ கவனமாக இருங்க, வரவங்க பார்த்து வாங்க.